ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம டே 4ல் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸோட 6 பாகம் மட்டும் பார்த்தோம். அதுவும் நம்மளோட ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு, அப்புறம் அதோட கண்டினியூஸ் டென்சஸ் ஒரு 6 பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதோட நீட்சியாக பார்ட் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஸ்டடி டுடே. ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, அந்த டென்சஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் பத்தாது. ஏன்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 4 வகையான சென்டென்சஸ் இருக்குது. அப்போ எல்லா வகையான சென்டென்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வி நீட் டு கவர். அப்படி கவர் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸையும் நம்ம பேச முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். நல்லா கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் நோட்ஸ் உங்களுக்கு தான் புரியும். ஓகே, ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? அண்ட் இந்த வீடியோக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன தான் நடத்தினாலும் உங்களோட தனிப்பட்ட முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களோட தனிப்பட்ட முயற்சியை அதிகமாக கொடுக்குறீங்களோ, அதிகமாக எஃபர்ட் போடுறீங்களோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு எது தேவையோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓ, இந்த சென்டென்ஸ் இதுக்கு அர்த்தம் போல் இருக்குது, ரிட்டனில் இது அர்த்தம் போல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பேசி 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 உங்களோட மைண்டையும் உங்களோட நாக்கையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மொழிக்கு பழக்கணும். சரிங்களா? அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலையாக இருக்குது. லிசன் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, படிக்கிறது. லிசன் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, படிக்கிறது. அது மட்டும் வேலைக்காகாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மெசேஜ் இன்றைக்கி. ரைட்? ஓகே, இப்போ நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக சொல்லிக் கொடுத்த, அதாவது 25 டேஸ் அந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த டாபிக் இருக்காது. கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்ரோச்சை நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்களேன். ஒரு சென்டென்சஸ் நான் எழுதியே வச்சுட்டேன். 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலான்னா டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வருவோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஃபஸ்ட் லெட் மீ செக் இட் நவ் இட் செல்ஃப். இப்போவே நான் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அர்த்தத்தில் அது தமிழில் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணுங்கள். வெரி குட். நாம் வழக்கமாக ஹேபிட்டாக வச்சு ஒரு இன்சிடெண்ட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு ஆக்ஷனை திருப்பி செய்கிறோம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். கரெக்டுங்களா? இதை தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நேற்று நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகே, ரைட். அதே மாதிரி தான் சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். பாருங்களேன். ஐ ஸ்பீக் டு மை டீச்சர். நான் எனது ஆசிரியருடன் பேசுகிறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் எங்கள் டீச்சர்கிட்ட வழக்கமாக பேசுகிறேன். அது எனக்கு ஒரு ஹேபிட்டு. ஓகே, வாரத்துக்கு 2 முறையாக இருக்கலாம், இல்லாட்டி வாரத்துக்கு 1 முறையாக இருக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக நான் அந்த ஆக்ஷனை ரிப்பீட்டடாக செய்கிறேன். அதனால் அது என்ன பண்ணுறோம், நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போ ரிப்பீட்டடாக அந்த ஆக்ஷன் நம்ம செய்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஹீ ப்ராக்டிசஸ் மெடிசன். ஹீ ப்ராக்டிசஸ் மெடிசன் எப்படின்னு என்ன அர்த்தம்? மருத்துவத்தை அவர் என்ன பண்ணுறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் டெய்லி என்ன பண்ணுறாருன்னா மருத்துவத்தை என்ன சொல்கிறது, சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்ம ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, மருத்துவத்துக்கும் லாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹி ப்ராக்டிசஸ் மெடிசன். அவர் மருத்துவத்தை பயிற்சி செய்கிறார். அப்போ அவர் மருத்துவ வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்களேன். தே ரன் அ பிஸ்னஸ். அவங்க தொழில் நடத்துகின்றனர், இல்லாட்டி தொழில் செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வழக்கமாகவே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஒரு ஃபேக்டை சொல்லுது. அதுவும் இல்லாமல் என்னது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால திரும்ப அதே தான் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதுவும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்குது. இது நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள். இதில் இருக்க எல்லா வேர்புமே என்னதில் இருக்குது? V1ல் இருக்குது. V1ஆக இருந்தாலும் சரி, V2ஆக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு ஒரு ரூட் வேர்டு நான் நேற்று சொல்லி கொடுத்தேன். அது எந்த வேர்பாக இருந்தாலும் இதுதாங்க ரூட் வேர்டாக வரும், வேறு எதுவுமே வராது. நான் 2 வார்த்தை சொன்னேன். எதுக்கு? ப்ரெசண்ட்டுக்கு ஒன்று சொன்னேன், பாஸ்ட்டுக்கு ஒன்று சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள். இன்ட்ராக்டிவாக இருக்கட்டும். ஓகே, லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத், ஃப்ரம் யூ. என்ன வரும்? வெரி குட், எக்ஸலண்ட். அவ்வளோதான். ஓகே, என்ன வரும்? ப்ரெசண்ட்டுக்கு டூ அப்படிங்கிற வார்த்தையும் பாஸ்ட்டுக்கு டிட் அப்படிங்கிற வார்த்தை வரும். ப்ரெசண்ட்டில் இன்னொரு ஃபார்மெட் இருக்குது. அது என்னது? டஸ் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதாவது ப்ரெசென்ட்டில் எந்த வேர்பாக இருந்தாலும் இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே இருக்கும்னு அர்த்தம். பாஸ்ட்டில் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வேர்புக்குள்ளே இந்த வார்த்தை உள்ளே இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அந்த ஸ்பீக்கை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஸ்பீக். ரைட்? இந்த ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே என்ன வார்த்தை ஒளிஞ்சிருக்கு? டூனிங்கிற வார்த்தை ஒளிஞ்சிருக்கா? வாங்க, டூ அப்படிங்கிற வார்த்தை போட்டாச்சு. அப்படி போட்டதுமே மீதி இருக்கிறத ஒளிஞ்சிருக்கிறது வெளியில் வந்துருச்சு, மீதி இருக்கிறது அப்படியே தான். ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வார்த்தை பிரியும். ஸ்பீக்னா டூ ப்ளஸ் ஸ்பீக். அப்போ என்ன அப்படின்னா, ஒளிஞ்சிருக்க வார்த்தை வெளியில் வந்துருச்சு, மீதி ரிமைனிங் இருக்கிற வார்த்தை அப்படியே வந்துருச்சு. அப்போ டூ ப்ளஸ் V1 பேஸ் ஃபார்ம் தான் வரணும். சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்போக்கு தானே. ஸ்போக்கை பிரித்தோம் அப்படின்னா எப்படி வரணும்? ஸ்போக்குன்னா பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட்டில் இருக்க ரூட் வேர்டு டிட்டை தூக்கி உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? V1 தான் எப்பயுமே வரணும், அதனால ஸ்பீக். ஓகே, பாருங்கள், டூ ப்ளஸ் ஸ்பீக், டிட் ப்ளஸ் ஸ்பீக். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் தான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. இந்த மாதிரி சென்டென்சஸை உங்களால் ஓனாக க்ரியேட் பண்ண முடியும், தப்பு இல்லாமல் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஒன்றே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்றைக்குமே இந்த டூவாக இருக்கட்டும், டிட்டாக இருக்கட்டும், அதற்கூட வரக்கூடிய வார்த்தைகள் V1 தான் இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் V2 V3 போட்டுறாதீங்க. அது சரியான என்ன சொல்கிறேங்க, பயங்கரமான தப்பு. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல என்னால். ஓகே, அந்த மாதிரி ஒரு தப்பு. எது டூக்கு அடுத்து V1 தவிரவோ, டிட்டுக்கு அடுத்து V1 தவிர வேறு ஏதாவது போட்டின்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பேசுகிறது பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, தே டின்ட் ரிசீவ்ட் இட், இப்படிலாம் சொல்லுவாங்க. டின்ட்டு அதாவது டிட்டு வந்துச்சுன்னா அந்த பக்கம் ரிசீவ் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். அங்கே ரிசீவ்டுன்னு போடக்கூடாது, அது தப்பு, கிராமட்டிக்கல் எரர். ஓகே, அப்போ இப்போவே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், டிட்டு வந்துட்டாலே V1 தான் வரணும். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் ரெண்டாக பிரிச்சிட்டிங்களா? இந்த ப்ளஸ் இருக்குது இல்லைங்க, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று சேருங்க. என்ன அப்படின்னா, நாட் அப்படிங்கிற வார்த்தை சேருங்க. அப்போது இப்படி மாறிடும், டு நாட் ஸ்பீக். டு நாட் ஸ்பீக். டு நாட் அப்படின்னு என்ன ஆகும்? இப்போது 2 நாட் இருக்குங்களா, 2 0 இருக்குது. 2 0ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 0 வேண்டாம். அப்போ டோன்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். டோன்ட் ஸ்பீக். ஓகே, டோன்ட் ஸ்பீக். புரியுதுங்களா? அப்போ ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா இப்படி தான் மாற்ற முடியும், டோன்ட் ஸ்பீக். ஓகே, ஸ்பீக்கு, டோன்ட் ஸ்பீக். அப்போ ஸ்போக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், டின் ஸ்பீக். அந்த நாட்டில் வர்ற அந்த ஓ தேவையில்லை, அவ்வளோ செகண்ட் வர்ற ஓ தேவையில்லை, அங்கேயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், டின் ஸ்பீக், டோன்ட் ஸ்பீக். ஒரு சிலர் இது எப்படி தெரியுமா சொல்லுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. எப்படி தெரியுமா? இங்கே பாருங்கள், டிடின்ட்டு. ஏன் டிடின்ட்னா, ஒரு டி வருது, 2 டி வருது. அப்போ 2 டி வர்றதுனால நம்ம டிடின்ட் சொல்லணும் அப்படின்ட்டு. டின்ட், ஒரு டியை தூக்குங்க, டின்ட், அவ்வளோதான். டின்ட், இதுதான் சரியான ப்ரொனன்சியேஷன். ஓகே, ஐ டின்ட், தே டின்ட், இப்படி சொல்லி பழகணும். பாருங்கள், அப்போ ஸ்போக் அப்படிங்கிறது டின் ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு நெகட்டிவில். அப்போ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஸ்பீக் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், ஐ ஸ்பீக் டு மை டீச்சர். இப்போ அப்படி எழுதலாங்களா? பாருங்கள், ஐ ஸ்பீக் டு மை டீச்சர் இருக்கா? ஸ்பீக் எப்படி பிரிச்சாச்சு? டோன்ட் ஸ்பீக்னு பிரிச்சிட்டோம். ஐ டோன்ட் ஸ்பீக் டு மை டீச்சர். ஐ டோன்ட் ஸ்பீக் டு மை டீச்சர். அப்போது ஐ ஸ்பீக் டு மை டீச்சர்னு என்ன சொன்னோம் நம்ம? ஐ ஸ்பீக் டு மை டீச்சர்னா நான் டீச்சர்கிட்ட வழக்கமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் அர்த்தம். நான் டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு கரெக்டான இன்டர்வெல்லில் அடிக்கடி அந்த டீச்சர்கிட்ட பேசுகிறேன், அது என்னோடய ஹேபிட்டாக இருக்குது. ஐ டோன்ட் ஸ்பீக் டு டீச்சர் அப்படின்னா நான் டீச்சர்லாம் பேசுகிறது இல்லடா, இந்த அர்த்தத்தில் வந்துடும், அது என்னோட பழக்கம் இல்லை. புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன மீனிங் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, டோன்ட் ஸ்பீக்குக்கும் டின் ஸ்பீக்குக்கும் ஒரே தமிழாக்கம் தான், ஆனால் டென்ஸை வச்சு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, தமிழ்லேயே அர்த்தம் வேறு, தமிழாக்கமே வேறு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதான் பேஸு. பாருங்கள், ஐ டோன்ட் ஸ்பீக் டு மை டீச்சர்லாம் நான் பேசுகிறது இல்லை. ஓகே, பேசுறது இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி வழக்கு தமிழ் எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதை நான் பண்ணுறது இல்லைடா, அதுதான் டோன்ட்டு. நான் பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? ஐ டோன்ட் கோ டு மார்க்கெட். நானும் மார்க்கெட்டுக்கு போகிறது இல்லை. ஏன்னா அது என்னோட வேலை இல்லை, என்னோட பழக்கம் இல்லை. ஓகே, அடுத்து பாருங்கள், ஸ்பீக் பாஸ்ட்டுக்கு மாத்திரம் எப்படி மாறும்?
எப்படி மாறும்? இந்த டோன்ட்டுக்கு பதிலாக டின்ட்டுன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஐ டின்ட் ஸ்பீக் டு மை டீச்சர். இதற்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? இதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பாஸ்ட்டில் ஒரே ஒரு டைம், ஓகே, ஸ்பெசிஃபிக்கான ஏதோ ஒரு டைமில் மட்டும் நீங்கள் பேசுகிறேன்னு அர்த்தம். அது வந்து பாஸ்ட்டோட ரெகுலர் ஹேபிட்டை சொல்லாது. பாஸ்ட்டில் ஒரு டைம் நீங்கள் பேசலை, அவ்வளோதான். டீச்சர் நான் பார்த்தேன், பட் ஐ டின்ட் ஸ்பீக் டு ஹர். பட் ஐ டின்ட் ஸ்பீக் டு ஹர், நான் பேசவில்லை, அவ்வளோதான். பாருங்கள், பேசவில்லை இல்லாட்டி பேசலை. பாருங்கள், பேசுறது இல்லை, பேசலை. அர்த்தம் புரியுதா? தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். நான் பேசுறது இல்லைடா, இப்போ நான்லாம் சமைக்கிறது இல்லை, சமைக்கிறது இல்லை, சமைக்கலை, சமைக்கிறது இல்லை, சமைக்கலை. மீனிங் புரியுதா? இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கிலீஷில் அப்படியே சொல்லி 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 பார்க்கணும். அடுத்த ஸ்லைடில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். இப்போ புரிஞ்சுக்கோங்க இதை. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் ஹீ ப்ராக்டிசஸ் மெடிசன். ஹீ ப்ராக்டிசஸ் மெடிசன். ப்ராக்டிஸ் எப்படி மாறும்? ப்ராக்டிசஸ் இருக்கா? இங்கே பாருங்கள், ப்ராக்டிசஸ் இஎஸ் வர்றதுனால எப்படி பிரியும் அப்படின்னா டஸ் ப்ளஸ் வி ஒன்று பிரிஞ்சிடும். பாருங்களேன், அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா நாம் பின்னாடி வர்றது மெயின் வார்த்தை என்ன இருக்கோ அது அப்படியே தான் வரும்னு சொன்னோம். ஆனால் பாருங்கள், பேஸ் தான் வரணும்னு சொன்னோம். பேஸ் அப்படின்னா எஸ் இல்லாமல் வரணும். ஓகே, அப்போ பாருங்களேன், அப்போது டஸ் ப்ளஸ் நாட்டு ப்ராக்டிஸ்னு வரும். இது எப்படி மாறும்? அப்போது டசன்ட் அப்படின்னு மாறிடும். டசன்ட் ப்ராக்டிஸ். அப்போ என்ன வரும்? ஹீ டசன்ட் ப்ராக்டிஸ் மெடிசன். ஓகே, எப்படி வரும்? ஹீ டசன்ட் ப்ராக்டிஸ் மெடிசன். ஹீ டசன்ட் ப்ராக்டிஸ் மெடிசன். ஹீ டசன்ட் ப்ராக்டிஸ் மெடிசன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மருத்துவம் செஞ்சிட்ருக்கிறாரு, அவர் மருத்துவம் செஞ்சிட்ருக்கிறாரு, அவர் மருத்துவம் செய்கிறதில்லை, மருத்துவம் பயிற்சி செய்கிறதில்லை. ஓகே, பாருங்கள், செய்கிறதில்லை. அந்த வேலையை அவர் இப்போ என்ன பண்ணலையம்மா, தொடர்ந்து செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதான் டசன்ட் அப்படிங்கிற நெகட்டிவோட மீனிங். புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட நெகட்டிவ் எப்படி சொல்லலாம் பாஸ்ட்டுக்கு? ஹீ டின்ட் ப்ராக்டிஸ் மெடிசன். ஹீ டின்ட் ப்ராக்டிஸ் மெடிசன் அப்படின்னா கடந்த காலத்தில் நம்ம ஏதோ ஒரு டைமை ஸ்பெசிஃபிக்காக வச்சு நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஹீ டின்ட் ப்ராக்டிஸ் மெடிசன், அவர் மெடிசன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலை. பாருங்கள், செய்கிறது இல்லை, இன்னொன்று என்னது, செய்யலை, அவ்வளோதான். ஓகே, அவர் இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லைடா தம்பி, இப்போ அவரெல்லாம் பண்ணுறது இல்லை, அந்த வேலைக்கெல்லாம் அவர் போகிறது இல்லை, இப்படி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹீ டசன்ட் ப்ராக்டிஸ் மெடிசன். ஹீ டசன்ட் ப்ராக்டிஸ் மெடிசன். புரியுதுங்களா? ஹீ டசன்ட் ப்ளே ஃபுட்பால் நம்ம சொல்கிறோம் சும்மா. ஹீ டசன்ட் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஃபுட்பாலாக விளாட்றது இல்லைடா, இப்போ ஃபுட்பாலாக விளாட்றதில்ல, அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற அர்த்தம். ப்ரெசென்ட்டில் அது அவரோட ஹேபிட் இல்லைன்னு அர்த்தம். ரைட், அடுத்து பாருங்கள், ஹீ டின்ட் ப்ளே ஃபுட்பால். ஹீ டின்ட் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அந்த பர்டிகுலர் டைமில் ஃபுட்பால் விளாட்லன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நாங்கள் விளையாண்டோம், வி ஆல் பிளேட், ஆனால் அவர் விளையாடலை. பட் ஹீ டின்ட் ப்ளே. நாங்கள்லாம் விளையாண்டோம், அந்த டைமில் அவர் விளையாடலை, அப்போ அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் அந்த ஆக்ஷன் அவர் செய்யலைன்னு அர்த்தம். இதுதான் ப்ரெசன்ட் நெகட்டிவ்க்கும் பாஸ்ட் நெகட்டிவ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்கள், தே ரன் அ பிஸ்னஸ். எப்படி பிரியும்? ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் ரன் பிரியும். தே டோன்ட் ரன் அ பிஸ்னஸ். அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லைங்க. யார் சொன்னா உங்களுக்கு? சார் அதெல்லாம் அப்போது, இப்போ இல்லை, அதெல்லாம் அப்போ தான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்க. நவ் தே டோன்ட் ரன் அ பிஸ்னஸ். இப்போல்லாம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுல, பிஸ்னஸ் நடத்துறது இல்லைங்க. அந்த அர்த்தத்தில் வரும். அடுத்து பாருங்கள், தே டோன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். பாஸ்ட்டுக்கு மாற்றினா என்ன வரும்? டின்ட் அப்படின்னு வருமா? தே டின்ட் ரன் அ பிஸ்னஸ். யார் சொன்னால் உங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு? சார் அவங்க பிஸ்னஸே பண்ணலை. தே டின்ட் டூ பிஸ்னஸ், இல்லாட்டி தே டின்ட் ரன் அ பிஸ்னஸ். அவங்களாம் பிஸ்னஸ் பண்ணலை. இது தப்பான இன்ஃபர்மேஷனாக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பிஸ்னஸே பண்ணலை அவங்களோட வாழ்நாளில். அப்போ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் அவங்க பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம் பாஸ்ட்டில். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப சிம்பிள். இதில் குழப்பமே இருக்கக்கூடாது. டோன்ட் வந்தால் என்ன, டசன்ட் வந்தால் என்ன, டின்ட் வந்தால் என்ன அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு இப்போவே நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மெத்தடை வச்சு நாம் இன்னொரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் சேம் மீனிங்கில் தான் வரும். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நம்ம முன்னாடி எழுதின அதே சென்டென்ஸை கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஹி ப்ராக்டிசஸ் மெடிசன், அவர் மருத்துவம் செய்கிறார். ஓகே, எப்படி அந்த வார்த்தைகள் பிரியும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். டூ, டஸ்ஸு, டிட்டு, அதாவது டூ வந்து எதற்கு வரும் அப்படின்னா ஐவி யூதேக்கு வந்து டூ அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். ஓகே, ஐ ப்ராக்டிஸ் மெடிசன், தே ப்ராக்டிஸ் மெடிசன். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவில் மாற்றணும் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஹீ டசன்ட் ப்ராக்டிஸ் மெடிசன். இது வந்து நம்ம போன ஸ்லைட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த கட்டமாக இந்த டசன் ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, டசன் ப்ராக்டிஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாட்டு போட்டு பிரிக்காமல் அந்த ஃபார்மெட்லேயே கொண்டு வர போகிறோம். ஓகே, பாருங்கள். ஹீ ப்ராக்டிசஸ் மெடிசன். ப்ராக்டிஸ் எப்படி பிரியும்? டஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ்ன்னு பிரியுமா? பாருங்கள், டஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ், மீதி என்ன வார்த்தை இருக்குது? மெடிசன் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, மெடிசன். ஓகே, ப்ராக்டிஸ்ங்கிற வார்த்தை டஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ்ன்னு மாறிடுச்சு, முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் அப்படியே வந்துருச்சு. பாருங்கள், ஹீ டஸ் ப்ராக்டிஸ் மெடிசன் இப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது எதுக்கு இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம முன்னாடி நாட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தோம். இப்போ இந்த ப்ளஸ்ஸை தூக்கிட்டு இந்த ஹீயை தூக்கி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். இப்படி போட்டிங்க அப்படின்னா டஸ் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன் அப்படிங்கிற கேள்வியாக மாறிடும். இவ்வளோ தான் கேள்வி. பாருங்கள், டஸ் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன், டஸ் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன், அவர் மருத்துவம் பயிற்சி செய்கிறாரா? அப்போ இப்போ அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கிறாரா அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், டஸ் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன், அவர் மருத்துவம் பார்க்கிறாரா, சிகிச்சை பார்க்கிறாரா அப்படின்னு கேட்போம்ல, பார்க்கிறாரா? பாருங்க, புரியுதுங்களா? அவர் மருத்துவம் பார்க்குறாரா? டஸ் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன், டஸ் ஹி ப்ளே ஃபுட்பால். அவர் இப்போது விளாண்டுருக்கிறாரா? இப்போ விளாண்டுருக்கிறாரா அப்படின்னா அதை தொடர்ந்து செய்கின்றாரா அப்படின்னு அர்த்தம். அது அவரோட ஹேபிட்டாக இருக்கா, வழக்கமாக இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். டஸ் ஹி ப்ளே ஃபுட்பால், வேறு என்ன இருக்குது? நிறைய சென்டென்ஸ் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். சரிங்களா? பாருங்கள், டஸ் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன். இப்படியெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், அதாவது கேள்வியாக மாற்றும் பொழுது இந்த ப்ராக்டிஸ் ரெண்டாக பிரித்து முன்னாடி அதை போட்டு பின்னாடி இதை போட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன சென்டென்ஸாக வேணால் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இதை பாஸ்ட்டில் மாற்றிட்டு வந்துடலாமா? பாஸ்ட்னு எப்படி பிரியும்? டஸ்ஸுக்கு பதிலாக டிட் அப்படிங்கிற வார்த்தை வரும், அதற்கடுத்து ஹீனிங்கிற வார்த்தை, அப்புறம் மீதி, ஏன்னா டிட்டுக்கு அடுத்து V1 தானே வரணும், அது அப்படியே வந்துடும். ஓகே, இது வந்து பாஸ்ட்டுக்கு வரும். ஓகே, அப்படின்னு அர்த்தம் அவர் மருத்துவம். பாருங்கள், டிட் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன், இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் மருத்துவம் பார்த்தாரா, அந்த வேலையை அவர் செஞ்சாரா அப்படிங்கிறத கேட்குறோம். இப்போ அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு டஸ் ஹி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவர் அந்த வேலையை செஞ்சாரா அப்படின்னு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த வேலை நடந்துச்சா அப்படிங்கிறத கேட்குறோம். அந்த இன்சிடென்ட் நடந்துச்சா இல்லையா மட்டும்தான் கேட்குறோம். டிட் ஹி ப்ராக்டிஸ் மெடிசன், அவர் ப்ராக்டிஸ் பண்ணாரா மெடிசனை அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிரித்து வந்து உங்களுக்கு சொல்ல தெரில அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இதை விட எப்படின்னா, இங்கே பாருங்களேன், என்னவா வேணா இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது சென்டென்ஸ் நம்ம எழுதலாம். என்னென்னா பிரியாணி சமைச்சதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அம்மா பிரியாணி சமைச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அம்மா பிரியாணி சமைச்சாங்க எழுதலாமா? வாங்க. மதர் ப்ரிப்பேர்ட் பிரியாணி. ஓகே, அம்மா பிரியாணி சமைத்தார்கள். ஏன் சமைத்தார்கள்? V2. சரிங்களா? இப்போ இதை கேள்வியாக கேட்கணும். கேட்கலாமா கேள்வியா? சரி, ஃபஸ்ட்டு என்ன டென்ஸில் இருக்குது, என்ன ஃபார்மில் இருக்குது? V2ல் இருக்குது. V2னா ரூட் வேர்டு என்ன? டிட்டு போட்டு தான் கேட்கணும். அப்போயும் இந்த கொஸ்டினை கேட்கும்போது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சென்டென்ஸ் இருந்தாலும் அந்த சென்டென்ஸை நீங்கள் இந்த ஃபார்மெட்டு கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், மதர் V1 தானே, ப்ரிப்பேர் பிரியாணி. அது என்ன டென்ஸாக வேணா இருக்கட்டும், பாஸ்ட்டோ ப்ரெசண்ட்டோ ஃப்யூச்சரோ என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, அது ப்ராக்டிஸஸாக இருந்தாலும் சரி, ப்ரிப்பேர்ஸாக இருந்தாலும் சரி,
எப்படி வந்தாலும் சரி, அதான் நான் சொல்லிட்டேன், எப்படி வந்தாலும் V1 தான் இங்கே வரணும். அதுவும் பேஸ் ஃபார்ம் வித்தவுட் எஸ் வந்துருச்சா? இது வந்து நமக்கு அடிப்படையான ஒன்று. இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ப்ரெசண்ட்டில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, மதர் அப்படிங்கிறது ஷீல வரும். அதனால் டஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா, டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ப்ரெசண்ட் கேள்வியாக மாறிடும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்மெட்டில் வச்சுட்டு முன்னாடி இந்த வார்த்தையை மட்டும் போட்டால் போதும், கேள்வியாக மாறிடும். டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி, டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி. அம்மா பிரியாணி சமைக்கிறாங்களா, அம்மா பிரியாணி சமைக்கிறாங்களா அப்படின்னு என்ன, அம்மா வந்து ரெகுலராக பிரியாணி சமைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அர்த்தம். கேள்வி கேட்குறோம். டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி. அடுத்து பாருங்கள், வேறு ஒன்றுமே மாற்றலை. டிட் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி, டிட் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி. அம்மா பிரியாணி சமைச்சாங்களா, அம்மா பிரியாணி சமைச்சாங்களா. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், ஃப்யூச்சர் கேட்குறோம் அப்படின்னா வில்லுங்கிற வார்த்தை மட்டும் போட்டால் போதும். வில் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி, வில் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி. அம்மா பிரியாணி சமைப்பாங்களா, ஃப்யூச்சரில் சமைப்பாங்களா. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதைத்தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அதாவது நெகட்டிவில் கேட்குறதுக்கு மட்டும் அப்படி பிரிக்கிற மெத்தட் வச்சுக்கோங்க. கேள்வியாக கேட்பதற்கு என்ன ஃபார்மாக இருந்தாலும் நம்ம அப்படியே எழுதிட்டு முன்னாடி நீங்கள் அது என்ன ஃபார்மில் இருக்கோ அந்த ஃபார்மோட ரூட் வர போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஈஸி தானே? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால், இல்லாட்டி நீங்களே யாராச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல. ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி, டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி அப்படி நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க. இதுக்கு நான் பதில் எஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு கலரில் எழுதுகிறேன். எஸ்ன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் எப்படி உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எஸ் ஷீ டஸ்ன்னு சொன்னால் போதும். இப்படி தான் ரிப்ளை இருக்கணும். எஸ் ஷீ டஸ், எஸ் ஷீ டஸ். எப்போ நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி, டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை தூக்கி நான் கடைசியில் போட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை அவங்க இப்போ சமைக்கிறது இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எஸ் இருக்குங்களா, அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நோ ஷீ, அதே டஸ்ஸு போட்டுட்டு நாட்டை போட்டுறணும். ஏன் நாட்டு வந்திருக்கு அப்படின்னா, இங்கே தான் நோ வந்திருக்கு. நோ வந்து அங்கே நாட்டு வரணும். பாருங்கள், நோ ஷீ டஸ்ன்ட் நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை போட்டு நாட்டை மட்டும் சேர்த்துட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னா இது எஸ் ஆர் நோ டைப்புக்கான கேள்வி. புரியுதுங்களா? அப்போ எங்கிட்ட கேட்குறீங்க நீங்கள், டேவிட் டஸ் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி, அம்மா பிரியாணி சமைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நோ ஷீ டஸ்ன்ட். எஸ்ன்னா எஸ் ஷீ டஸ். அடுத்து நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, டிட்டை போட்டு கேட்குறீங்க. டேவிட் டிட் யுவர் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி, டிட் யுவர் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி. உங்கள் அம்மா பிரியாணி சமைச்சாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த டஸ்ஸுக்கு பதிலாக டிட்டுன்னு மட்டும் சொன்னால் போதும். எஸ் ஷீ டிட், எஸ் ஷீ டிட். ஆமாம் சமைச்சாங்க, ஆமாம் அதை செஞ்சாங்கன்னு தான் அர்த்தம். அந்த நீங்கள் என்ன ஆக்ஷனை பற்றி கேட்குறீங்க, அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எஸ் ஷீ டிட். நோவாக இருந்தால் நோ ஷீ டின்ட். அவ்வளோதான், ஷீ டின்ட். ஃப்யூச்சராக இருந்துச்சுன்னா, டேவிட் அடுத்த வாரம் நாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், உங்கள் வீட்டுக்கு தான் வரலான் இருக்கோம். அம்மா பிரியாணி சமைப்பாங்களா? வில் யுவர் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி. அம்மா பிரியாணி சமைப்பாங்களா? சொல்லுங்கள், உங்கள் அம்மா வந்து பிரியாணி சமைப்பாங்களா? வில் யுவர் மதர் ப்ரிப்பேர் பிரியாணி அப்படி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எங்கள் அம்மா சமைப்பாங்க அப்படின்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எஸ் ஷீ வில், எஸ் ஷீ வில், எஸ் ஷீ வில். முடியாது அப்படின்னா நோ ஷீ ஓன்ட். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால் அவங்க சமைக்க மாட்டாங்க, நோ ஷீ ஓன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அப்போது பிரியாணி சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்மெட்டான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எப்படி மாறும்னு பார்த்துக்கலாமா? வாங்க, இப்போ என்ன பண்ணுறோன்னா லைவாக பாருங்களேன், என்னென்ன வார்த்தை இருக்குதுன்னு பாருங்கள். கோ வச்சுக்கலாம், வாக் வச்சுக்கலாம், ஓகே, ரைட் வச்சுக்கலாம், டேக் வச்சுக்கலாம், இதெல்லாமே இருக்கட்டும். கடன் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா கேட்க போகிறோம். ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே யூ வச்சே கேட்கலாம், யூ வச்சே. ஏன்னா வேர்பு தான் வேறு இருக்குது. ஓகே, பாருங்கள். Do you go to park? Do you go to park? எனக்கு ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. Do you go to park? ஆன்சர் எப்படி வரணும்? எஸ்
ஐ டூ. வெரி குட். எஸ் ஐ டூ. அப்போது எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? எஸ் ஐ டூன்னு சொல்லணும். இப்போ நோன்னு வச்சுக்கலாம். ஆன்சர் நோ. ஏ டு யூ கோ டு பார்க் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, டு யூ கோ டு பார்க்? நோ ஐ டோன்ட். ஆன்சர் எப்படி வரணும்? நோ ஐ டோன்ட். அடுத்து வாக். டிட் யூ வாக் எஸ்டர்டே? டிட் யூ வாக் எஸ்டர்டே? நேற்று நடந்தியா? எப்படி ஆன்சர் வரணும்? எஸ் ஐ டிட். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். டிட் யூ வாக் எஸ்டர்டே? எஸ் ஐ டிட். இல்லை அப்படின்னா நோ ஐ டின்ட். நோ ஐ டின்ட். அடுத்து கேட்குறேன், வில் யூ வாக் அலாங் வித் மீ? வில் யூ வாக் அலாங் வித் மீ? எங்கூட சேர்ந்து நடப்பியா? எங்கூட சேர்ந்து நடப்பியா? ஆன்சர் எப்படி வரணும்? எஸ் ஐ வில். அவ்வளோதான். எஸ் ஐ வில். எஸ் ஐ வில் வாக் அலாங் வித் யூ. இந்த சென்டென்ஸ், எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. அதை நீங்கள் சொல்லவே அவசியம் கிடையாது. எஸ் ஐ வில் அதை மட்டும் சொன்னாலே போதும். வில் யூ வாக் அலாங் வித் மீ? வில் யூ வாக் அலாங் வித் மீ? வில் யூ டாக் டு மீ? எஸ் ஐ வில். நோ ஐ won't. நெகட்டிவ்னா நோ ஐ won't. ரைட். டஸ் ஷி ரைட் த லெட்டர்? அவர் லெட்டர் எழுதுகிறாளா? டஸ் ஷி ரைட் த லெட்டர்? அவர் லெட்டர் எழுதுகிறாளா? எஸ் ஷீ டஸ். எஸ் ஷீ டஸ். அடுத்து பாருங்கள், தே ரோட் அ நாவல்னு வச்சுக்கலாம். தே ரோட் அ நாவல். ஓகே, இப்போ அதை வந்து நான் உங்கள்கிட்ட கேள்வியை கேட்குறேன். டிட் தே ரைட் திஸ் நாவல்? டிட் தே ரைட் திஸ் நாவல்? அவங்க தான் இந்த நாவலை எழுதுனாங்களா? எஸ் தே டிட். இல்லை அப்படின்னா நோ தே டின்ட். நோ தே டின்ட். இவ்வளோதாங்க, சிம்பிள். எத்தனை வேர்பு வேணாலும் போடட்டும், நம்மளோட ஆன்சர். அவங்க டூ போட்டு ஆரம்பிக்கிறாங்களா? நீங்களும் பதில் அப்படி சொல்லுங்க. எஸ் ஐ டூ. நோ ஐ டோன்ட். எஸ் தே டூ. அவங்க வேணால் 1000 வேர்பை மாற்றி மாற்றி போட்டு நம்மளோட ஒரே பதில் தான். ஆனால் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு நீங்கள் சரியான விளக்கம் தான் கொடுக்குறீர்கள் அப்படின்னு அர்த்தம். எப்போ அவங்களோட கேள்வி டூ, டஸ்ஸு, டிட்டு, வில்லு இதில் ஆரம்பித்தா இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்புக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆம் இல்லை அப்படின்னு மட்டும்தான். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் இந்த கிளாஸில் இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், எல்லாத்துலேயுமே 5 ஃபார்மெட் இருக்குது. ஏன்னா 5 ஃபார்மெட்டை நம்ம படிச்சிருக்கோம் இன்றைக்கி. அதனால தான் 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. ஓகே, ரயில் 3 மணிக்கு செல்கிறதில்லை. எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நெகட்டிவில் ஆரம்பிச்சிட்டோம். ரயில் 3 மணிக்கு செல்றதில்லை அப்படின்னா வழக்கு தமிழில் போகிறதில்ல. தம்பி, அந்த ட்ரெயின் வந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு, இப்போ அது போகிறதில்ல. அந்த ஹேபிட் இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். அது ரெகுலராக நடக்கிறதில்ல அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ரயில் 3 மணிக்கு செல்கிறதில்லை. அப்போது ரயில் வழக்கமாக 3 மணிக்கு போகும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இந்த ட்ரெயின் செல்கிறது அப்படின்னா ட்ரெயினுக்கு நாம் லீவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஓகே, கிளம்புது போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 3 PM அதை நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்டிகுலர் செல்கிறது இல்லைன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த லீவ்ஸு, அந்த வார்த்தையை நாம் 2ஆக பிரித்தோம் அப்படின்னா எப்படி பிரியும்? டஸ்ஸு ப்ளஸ் லீவுன்னு பிரியும். நெகட்டிவுக்கு டஸ்ன்ட் லீவ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர்றோம். அது உங்களுக்கு தெரியும். எழுதிடலாங்களா? வாங்க. த ட்ரெயின், ஓகே, த ட்ரெயின் doesn't leave at 3 PM. Okay, the train doesn't leave at 3 PM. The train doesn't leave at 3 PM. ரயில் 3 மணிக்கு போகிறதில்ல. The train doesn't leave at 3 PM. அடுத்து பாருங்க, ரயில் 3 மணிக்கு செல்லவில்லை. செல்லவில்லை, போகலை. ரயில் 3 மணிக்கு போகலை, பாஸ்டில் சொல்கிறோம். பாருங்கள், ரயில் 3 மணிக்கு போகலை. The train doesn't leave இருக்கா? ரொம்ப சிம்பிள். The train didn't அப்படின்னு போட்டால் முடிஞ்சது. ஓகே, didn't leave at 3 PM. ஓகே, the train didn't leave at 3 PM. இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா ட்ரெயின் 3 மணிக்கு போகாது. ட்ரெயின் 3 மணிக்கு போகாது. ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். நான் எழுதலை, ஆனால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். won'tனு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. The train won't leave at 3 o'clock. The train won't leave at 3 PM. 3 மணிக்கு ட்ரெயின் போகாது. பாருங்கள், the train doesn't leave at 3 PM. தம்பி, 3 மணிக்கெலாம் ரயில் போகிறதில்லப்பா. The train didn't leave at 3 PM. ட்ரெயின் 3 மணிக்கு போகலை. The train won't leave at 3 PM. ட்ரெயின் 3 மணிக்கு போகாது. போகிறதில்ல, போகலை, போகாது. ஃப்யூச்சரில் அது நடக்காது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். ரயில் 3 மணிக்கு போகுதா? ரயில் 3 மணிக்கு செல்கிறதா? ஏங்க, இந்த ட்ரெயின் 3 மணிக்கு போகுதா?
அப்படின்னா அந்த ட்ரெயின் அந்த பர்ட்டிகுலர் டைமில் போகுதா தொடர்ச்சியாக அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அந்த ப்ரெசென்ட் டைமில் கூட அது நடக்குதான்னு கூட நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். ஏங்க இந்த ட்ரெயின் 3 மணிக்கு போகுதா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கேள்வியாக கேட்கும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த சென்டென்ஸை அப்படியே என்ன பண்ணிக்கணும், V1 ஃபார்மெட்டில் எழுதணும். எழுதலாமா? பாருங்கள். த ட்ரெயின் லீவ் அட் 3 PM அதை மட்டும் நீங்கள் போடுங்க. பாருங்கள். த ட்ரெயின் லீவ்ஸ் வரக்கூடாது, லீவ் தான் வரணும். அட் 3 PM கேள்விக்குறி. நாம் எப்படி கேட்க போகிறோம்? ப்ரெசென்ட்டில் தானே கேட்குறோம். ரொம்ப சிம்பிள். டஸ்ஸு. ஏன்னா இங்கே லீவ்ஸ் தான் இருக்குது. ட்ரெயினுக்கு வந்து செல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது டஸ் ப்ளஸ் லீவ் தான் சொல்கிறோம். அப்போ அதை பாசிட்டிவில் சொல்லும் பொழுது ட்ரெயின் லீவ்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ லீவ்ஸ் அப்படின்னா அந்த எஸ் முன்னாடி வந்தோம்னு சொல் டஸ். ஓகே. டஸ் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM? டஸ் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM? ட்ரெயின் 3 மணிக்கு போகுதா? ட்ரெயின் 3 மணிக்கு கிளம்புதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பதில் எப்படி சொல்லணும்? எஸ்ஸாக இருந்தால் எஸ் இட் டஸ், நோவாக இருந்தால் நோ இட் டஸ்ன்ட் அப்படி சொல்லணும். அடுத்து பாருங்கள். ரயில் 3 மணிக்கு சென்றதா போனதான்னு இருக்குது. ரொம்ப சிம்பிள். அதே சென்டென்ஸ் எழுதுகிறோம். ஓகே. த ட்ரெயின் லீவ் அட் 3 PM. முன்னாடி டிட்ட போடுறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வில்லுங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே. நான் எழுதுகிறேன், நீங்கள் அப்படியே கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள். டிட் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM? சார் ரயில் 3 மணிக்கு போச்சுங்களா? டிட் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM சார்? டிடிஆர் சார், ரயில் 3 மணிக்கு போச்சுங்களா? போனதா? ஓகே. டிட் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM? டிட் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM? சார் இந்த ரயில் 3 மணிக்கு போகுங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்த ரயில் 3 மணிக்கு போகுங்களா? வில் திஸ் ட்ரெயின் லீவ் அட் 3 o'clock? வில் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM? இப்படி காட்டணும் அப்படின்னா திஸ் ட்ரெயின். நம்ம சும்மா கேட்கும்போது வில் த ட்ரெயின் லீவ் அட் 3 PM? சிம்பிள். ஆமான்னா எஸ் இட் வில், இல்லை அப்படின்னா நோ இட் won't. அவ்வளோதான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுது தானே? வெரி குட், வெரி குட். இது புரிஞ்சுதுன்னா இதில் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகே. நாம் அதை பண்ணுறதில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் தமிழ். இது பாருங்கள் நம்மளோட வழக்கு தமிழ். நாம் அதை பண்ணுறது இல்லைங்க. சார் இந்த ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களா? இந்த ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லைங்க நாங்கள் அதை பண்ணுறது இல்லைங்க. அப்போ இப்போ அதை பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். எழுதலாமா? பாருங்கள். நாம் அதை செய்வதில்லை அப்படிங்கிற அர்த்தம் நாம். ஓகே. கலர் மாற்றிக்கலாம். ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள். நாம் அதை செய்கிறதில்லை. ஓகே. வி டோன்ட் டூ இட். இங்கே பாருங்கள். டூனிங்கிற வார்த்தையை இங்கே ரெண்டாக பிரிச்சிட்டோம். டூனிங்கிற வார்த்தையை பிரித்தாலும் டூ ப்ளஸ் டூன்னு தான் வரும். ஓகே. வாட் டூ யூ டூ? என்ன செய்கிற? வாட் டூ யூ டூ? என்ன செய்கிற? அப்படிலாம் கேட்போம் பார்த்தீங்களா? அப்போ அது டூனிங்கிறது ரெண்டாக பிரியுது. இங்கே டூனிங்கிறது ரெண்டாக பிரித்தோம்னா அது நெகட்டிவில் வரும் பொழுது டோன்ட் டூ. நம்ம சொல்லுவோம்ல, டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட், அதை செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் வி டோன்ட் டூ இட். நாங்கள் அதை செய்கிறது இல்லைங்க. அடுத்து பாருங்கள். நாம் அதை பண்ணலை. சார் இந்த பொருள் உங்கள் கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்குங்க, இது நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுதா? சார் நாங்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ணலைங்க சார். நாங்கள் அதை பண்ணலை. எப்படி சொல்லலாம்? வி டின்ட் டூ இட். வி டின்ட் டூ இட். நாங்கள் அதை பார்க்கல. எப்படி சொல்லலாம்? நாங்கள் அதை பார்க்கல. வி டின்ட் see it. வி டின்ட் see. நாங்கள் அதை எடுக்கலை. வி டின்ட் டேக் இட். சொல்லுங்கள், கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வரணும். நான் சொல்ல என்னை விட ஃபாஸ்ட்டாக சொல்லணும். வி டின்ட் டேக் இட். அவ்வளோதான். நாங்கள் அதை சாப்பிடலை. வி டின்ட் ஈட் இட். நாங்கள் அங்கிருந்து குதிக்கலை. சொல்லுங்கள், நாங்கள் அங்கிருந்து குதிக்கலை. இது கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியும், ஆனால் சிம்பிள் தான். ஓகே. வி டின்ட் ஜம்ப், அது அப்படியே வந்துடணும். வி டின்ட் ஜம்ப் அங்கே இருந்து, ஃப்ரம் தேர். வி டின்ட் ஜம்ப் ஃப்ரம் தேர். நாங்கள் அங்கிருந்து குதிக்கல. வி டின்ட் ஜம்ப் ஃப்ரம் தேர். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு, மீனிங் ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள். நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வி won't do it. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். சார் இது எனக்கு இந்த டிசைன் வேணும், இதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? நோ சார், வி won't do it. நாங்கள் அதை பண்ண மாட்டோம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் அதை பண்ண மாட்டோம். வி won't do it. அந்த மாதிரி சொல்லுவோம்ல.
அதற்கு தான் won't ப்ளஸ் do. அடுத்து பாருங்கள் கொஸ்டின்ஸ். நாம் அதை பண்ணுறோமா? நம்மளே கேட்குறோம் நமக்குள்ளேயே, நாம் அதை பண்ணுறோமா? அவன் வந்து நம்மக்கிட்ட இந்த ஆர்டர்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறான், நம்ம தான் பண்ணுறோன்னு. நாம் அதை பண்ணுறோமா? நாம் அதை வழக்கமாக செய்கிறோமா? ரொம்ப சிம்பிள். இது எழுதும்போது உங்களுக்கு புரியணும், என்ன ஃபார்மில் வரணும். கேள்வியாக இருக்குது, ப்ரெசண்ட்டில் இருக்குது. ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கேள்வியின் அந்த ஸ்ட்ரக்சரே என்ன தான்? சப்ஜெக்ட்டு பேஸ் வேர்பு. பாருங்கள், வி டூ இட். டூனுங்கிறது பேஸ் ஃபார்மு. டூ வி டூ இட்? டூ வி டூ இட்? டூ வி டூ இட்? நாம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறோமா? டூ வி மேனுஃபேக்சர் இட்? நாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோமா? டூ வி ப்ரொடியூஸ் இட்? புரியுதுங்களா? நாம் அதை உருவாக்குறோமா? நாம் அதை செய்கிறோமா? டூ வி மேக் இட்? இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். நாம் அதை பண்ணுறோமா? ஓகே, ஆமாண்ணா எஸ் வி டூ. நோ அப்படின்னா நோ வி டோன்ட். அடுத்து பாருங்கள், நாம் அதை பண்ணோமா? என்னடா நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாம் அதை பண்ணோமா? நாம் அதை பண்ணோமா? நாம் அதை பண்ணோமா? அப்படி எழுதுங்க. வி டூ இட், முன்னாடி டிட்டை போட்டால் வேலை முடிச்சுது. டிட் வி டூ இட்? நாம் அதை பண்ணோமா? நாம் அதை ப்ரிப்பேர் பண்ணோமா? டிட் வி ப்ரிப்பேர் இட்? நாம் அதை மேக் பண்ணோமா? டிட் வி மேக் இட்? புரியுதுங்களா? நாம் அதை உடைச்சோமா? நாம் அதை உடைச்சோமா? டிட் வி பிரேக் இட்? டிட் வி பிரேக் இட்? புரியுதுங்களா? அவ்வளோதான் இதோட வேலையே. ஆன்சர் எப்படி சொல்லணும்? எஸ் வி டிட். நாம் தான் அதை பண்ணோம். எஸ் வி டிட். நாமெல்லாம் பண்ணலப்பா அதை. நோ வி டின்ட். நோ வி டின்ட். அடுத்து பாருங்கள், நாம் அதை செய்வோமா? நாம் அந்த வேலையை பண்ணுவோமா? பாருங்கள், அதே வி டூ இட்டு தான் முன்னாடி வில்லுங்கிற வார்த்தை. வில் வி டூ இட்? வில் வி டூ இட்? நாம் அதை பண்ணுவோமா? வில் வி டூ இட்? சிம்பிள். ஆமாண்ணா எஸ் வி வில். நாம் பண்ணுவோம். எஸ் வி வில். நாம் பண்ண மாட்டோங்க, நமக்கு அது சம்மந்தமே இல்லை, நாம் பண்ண மாட்டோம். நோ வி வாண்ட். நோ வி வாண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிங்க? ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? அப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, ஷீ ஈட்ஸ் ஸ்வீட்ஸ். ஷீ ஈட்ஸ் ஸ்வீட்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, அந்த சென்டென்ஸ் எப்படியெல்லாம் பாருங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு. ஷீ ஈட்ஸ் ஸ்வீட்ஸ். ஷீ டசன்ட் ஈட் ஸ்வீட்ஸ். சேர்ந்து சொல்லுங்கள், சேர்ந்து சொல்லுங்கள். ஷீ டசன்ட் ஈட் ஸ்வீட்ஸ். ஓகே, அவள் ஸ்வீட்ஸ் சாப்பிடலை. ஷீ டின்ட் ஈட் ஸ்வீட்ஸ். அவள் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டா. ஃப்யூச்சர் சாப்பிட மாட்டா. ஷீ won't eat ஸ்வீட்ஸ். எப்படி பொறுமையாக சொல்கிறல, அதே மாதிரி என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. அவள் ஸ்வீட்டு சாப்பிட்றாளா? இப்போ அதை சாப்பிட்றாளா? டஸ் ஷீ ஈட் ஸ்வீட்ஸ்? டஸ் ஷீ ஈட் ஸ்வீட்ஸ்? பதில் சொல்லுங்கள். சாப்பிட்றா எஸ்ன்னு எஸ்ன்னு சொல்லி பதில் சொல்லுங்கள். நோனா நோன்னு சொல்லி பதில் சொல்லுங்கள். டஸ் ஷீ ஈட் ஸ்வீட்ஸ்? எஸ் ஷீ டஸ். நோ ஷீ டஸ்ன்ட். அடுத்து, அவ ஸ்வீட் சாப்பிட்டாளா? டிட் ஷீ ஈட் ஸ்வீட்ஸ்? டிட் ஷீ ஈட் ஸ்வீட்ஸ்? எஸ் ஷீ டிட். நோ ஷீ டின்ட். அவள் ஸ்வீட் சாப்பிடுவாளா? நான் வாங்கிட்டு வரேன், அவள் ஸ்வீட் சாப்பிடுவாளா? வில் ஷீ ஈட் ஸ்வீட்ஸ்? வில் ஷீ ஈட் ஸ்வீட்ஸ்? எஸ் ஷீ வில். நோ ஷீ won't. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் 2 சென்டென்ஸ் தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒன்றுக்கே பாருங்கள் நம்ம 6 சென்டென்ஸ் பக்கம் எழுதி வச்சுருக்கோம். இதுவும் சேர்த்தோம் அப்படின்னா 6 சென்டென்ஸ் வருது. அப்போ 2 எக்ஸாம்பிள், அதாவது 2 ஹோம்ஒர்க் நான் கொடுத்தேன்னா 2 + 6 எவ்வளோ? 12 நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் 12ஆவது எழுதுங்க. புரியுதுங்களா? அதாவது வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மியான பேர். அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறவங்க தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. இது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய சென்டென்சஸ் நீங்கள் எடுத்து எனக்கு 2 போதும், நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எழுத முடியாட்டியும் பரவாயில்ல, அது கூட செகண்டரி தான். ரிட்டனில் நீங்கள் பண்ணுறது ஒரு சும்மா ChatGPTல போட்டு ஒரு 10 சென்டென்ஸ் எடுத்திங்கன்னா 10 சென்டென்ஸ் சொல்லி பார்க்கணும். தமிழில் சொல்லி பார்க்கணும், இங்கிலீஷில் சொல்லி பார்க்கணும். இங்கிலீஷில் சொன்னால் இந்த மீனிங்கில் தான்டா வரும். ஓகே, தமிழில் இந்த சென்டென்ஸ் இருக்குது, அது இங்கிலீஷில் சொன்னால் இப்படி தான் மாறும். இதை கேள்வி எப்படி கேட்கலாம், இதுக்கு பதில் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆங்கிளையும் மைண்டுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ தான் லாங்குவேஜுக்கான ஸ்ட்ரக்சரை மைண்டு உள்வாங்கி கொள்ளும். புரியுதுங்களா? ஜஸ்ட் லைக் தட் சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா யூஸ் இல்லைங்க, ஒரு பயனும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹோம்வொர்க் இங்கே ப்ளே பண்ணுறேன். அந்த ஹோம்வொர்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம இது முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா, சாட்டர்டே, சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற உண்மையான விருப்பம் இருந்துச்சுன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது தொடர்ந்து உங்களை வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.